அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கீர்னி பழ ஜூஸ். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது கீர்னி பழம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு நல்ல சத்தும் கூட. இது குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டா நல்லது. குழந்தைகள் நல்லா உடம்புக்கு நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. இதே டயபெட்டிக் பேஷண்ட்டுகளும் சுகர் போடாமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே கட் பண்ணிடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப நல்லது. இதே குழந்தைகளுக்கும் ஈஸியாக கிடைக்கிது இப்போ இந்த பழம். அதனால் குழந்தைகளுக்கு இந்த ஜூஸ் போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் இல்லாமல் குடித்தா ரொம்ப நல்லது. சுகர் இல்லாமல் குடிக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் எப்படி போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த சீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்குவோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க. இப்போ இதை கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். அதை அடித்து சுகர் போட்டு அடித்து எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சுகர் இல்லாமல் அடித்து பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த சீஸில் உள்ளலாம் நல்லா வச்சு விட்டுக்குவோம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எல்லாமே நல்லா வச்சு விட்டுக்குவோம். சீஸோட போட்டு கூட அடிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். சீஸும் உடம்புக்கு நல்லது. இருந்தாலும் அந்த சாறு மட்டும் எடுத்து விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள், ஜூஸ் அடிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கீர்னி பழ ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியானது, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும், இந்த கோடைக்கு நீங்களும் இதே மாதிரி கீர்னி பழ ஜூஸ் செய்து கொடுத்து பாருங்கள். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் விரும்பி சாப்பிட்லாம், நமக்கு நல்லது. வீட்டோட டயபெட்டிக் பேஷண்ட்டுனா சுகர் சேர்க்காமல் சேர்த்து போட்டு அரைச்சி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஜூஸ் பிடிச்சிருந்தா எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், மினி விளாக்கில். பாய்.